ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. நாங்கள் வந்து இன்றைக்கி பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பா 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு மாதிரி சைலண்ட்டாக பேசுகிறேன். கொஞ்சம் லைட்டாக பின் ட்ராப் சைலன்ஸ் கேட்டால் கூட பின் ட்ராப் சத்தம் கேட்டால் கூட முழிச்சுக்கிறாங்க. எந்நேரமும் திக்குன்னு இருக்குது நம்ம பொழப்பு. கஷ்டப்பட்டு தூங்க வச்சுருக்கோம். நல்லா அவங்கள வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி தூங்க வச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு ரெடியாக போகிறேன். 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனால் டைம் வந்துட்டு இப்போவே 3:50 ஆகுது. இப்போ தான் நானே வந்துட்டு குளிச்சுட்டு வந்தேன். லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கிளம்பி போவோம். அப்படியே இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வ்ளாகில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பாப்பா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம நிம்மதியாக போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்தா தொட்டில் அசைய ஆரம்பிச்சிது. என்னென்னு இப்படி எட்டி பார்த்தோம்னா அந்த மேம் க்யூட்டாக அந்த மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இது இவங்க 2 பேருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நல்லா கையில் வச்சுட்டு இருக்கும்போது தூங்குவாங்க. தொட்டிலில் போட்டோம்னா இல்லை பெட்டில் போட்டோம்னா நல்லா முழிச்சுக்குவாங்க. திரும்ப அவங்க 2 பேரையும் தூங்க வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு போதும்னு ஆகிடும். இவங்க 2 பேரும் தூங்கினா தான் நமக்கு வந்துட்டு வேலை ஓடும். அதனால் கொஞ்ச நேரம் அவளை வந்து தொட்டில் ஆட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு எதுவுமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அதனால் எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. நான் போட்டிருக்கேன் இந்த சல்வார் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதுதான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்ன நமக்கு தான் வந்துட்டு வயிறு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், நான் போயிட்டு ரெடியாக போயாச்சு. நான் வந்துட்டு என்னோட ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் பால்மாஸ்லேருந்து. இது வந்து ஸ்கின்னை கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கு. ஸோ அதனால அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து காஜலுக்கு வந்துட்டு ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து காஜல் மஸ்காராலாம் வந்துட்டு போட்டு போயிருந்தேன். மஸ்காராக்கும் நான் ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். எப்போ பாரு கழுவாத மூஞ்சாவே இருக்குமே, கொஞ்சமாச்சும் இதெல்லாம் அந்த மாதிரி போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு போட்டிருந்தேன். லிப்ஸ்டிக்கு லாக்மேயோட இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ஷேட் வந்துட்டு ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ. அவ்வளோதான், டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கிளம்பி ரெடி ஆயாச்சு. இவ்வளோ நான் வந்துட்டு ரெடியாகி போனதே வந்துட்டு பெரிய விஷயம். இவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. லிட்ரலாக ஒன்றுமே பண்ண முடியல. நான் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து ரெகுலராக ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். யூடியூப்பில் வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. இந்த லாங் வீடியோவே வந்துட்டு ஏதோ ரேண்டமாக என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுப்பேன்னா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோட 2 பாப்பாவையும் என்னோட டேடி, எங்கள் மம்மி, என்னோட ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்துட்டு வெளியே வேறு ரூமில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்து கிளம்புனோமா. கிளம்புறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து திருஷ்டி பொட்டெல்லாம் வந்துட்டு அழகாக வச்சு விட்டு அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு மைண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரில. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா. அதனால் சரி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு நாங்கள் வெளியவே போனோம். ஆனால் வெளியே போனது வந்து எனக்கு அதுக்கு மேலே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும். இனிமேல் வந்துட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டுலாம் வெளியவே போகக்கூடாதுடா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பேனிக் ஆகுது எனக்கு. ஏன்னா வந்து காரில் போகும்போதே வந்துட்டு ஒரு பாப்பா வந்துட்டு வீல்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாலுக்கு. அவங்களுக்கு கார்லேயே வந்துட்டு பால் கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாப்பா வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்தாதுன்னு இன்னொரு பாப்பா வந்துட்டு மோஷன் வேறு பாஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் பாப்பானா இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கா. நம்மலாம் வந்து வெளியே போனோமா, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு வந்தோமா, அந்த மாதிரி இருந்துட்டு பழகிட்டோமா. இப்போ வந்துட்டு 2 பேரும் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்த மாதிரி இருக்குது. பயங்கர பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கா. அதனால் எனக்கு இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் எனக்கு அது தெரியலன்னு சொல்கிறதா இல்லை இன்னும் பழகலைன்னு சொல்கிறதா அப்படின்னு தெரில. என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து என்ன மாதிரி ஒரு நிலமையில வந்துட்டு இருக்கேன் இப்போது அப்படின்றது. அதான் ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட டியூட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோடய பிளேஸ் இதுதான். நாள் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் வந்துட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து கூட எனக்கு டைம் இருக்காது. இந்த பாப்பா இருக்காங்க, இவங்க வந்துட்டு நம்ம மேலே படுத்து தான் தூங்குவாங்க. மேலே படுத்து அதில் வந்து அவங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே திரும்பிப்பாங்க. இன்னொரு பாப்பா வந்து தொட்டிலில் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்களா. சரி இவங்க நம்ம மேலே படுத்து நல்லா தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தொட்டிலில் போடலாம் அப்படின்ற ஒரு மிஷனில் நான் வந்துட்டு இறங்கினேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தொட்டிலில் போட்ட உடனே வந்துட்டு பாப்பா வந்துட்டு முழிச்சுப்பாங்க. இது வந்துட்டு ரெகுலராக நடக்குது. 2 பேருமே இந்த வேலையை பண்ணுவாங்க. நல்லா வந்துட்டு கையில் தூங்குவாங்க. தொட்டிலில் போட்டால் இல்லைனா வந்துட்டு பெட்டில் போட்டால் உடனே வந்துட்டு முழிச்சுப்பாங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அவங்கள தூங்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி முழிச்சிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது அப்படின்றத சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் இதை விட இன்னொரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாப்பா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பாப்பா நல்லா வந்துட்டு அழுது கத்தி அவங்கள எழுப்பி விட்டுருவாங்க. இது வந்துட்டு 2 பேருமே இந்த வேலையை பண்ணுவாங்களா. இதுவும் வந்துட்டு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். பாப்பா 2 பேருமே பார்த்திங்கன்னா பகல் டைமில் வந்துட்டு அவ்வளோவா தூங்குறதே இல்லை. ½ an hour or 40 minutes தூங்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபீட் எடுக்கிறாங்க, கொஞ்ச நேரம் முழிச்சு பார்க்குறாங்க, அப்புறம் வந்துட்டு தூங்குறாங்க. திரும்பியும் ஒரு 30 minutes தூங்குவாங்க.
ஃபீட் எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இதே மாதிரி தான். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2 பேருமே ஈவினிங் டு நைட்டு, அதாவது ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 11:30 வரைக்குமே விடாமல் அழுகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபஸ்ஸியாக இருக்கிறது, நோயின்னு பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் 11:30 ஒரு 12:30 போல் ஒரு வழியாக தூங்கிடுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு பாப்பா மட்டும் தூங்கிடுவாங்க, இன்னொரு பாப்பா 2 மணி வரைக்கும் வந்து முழிச்சிருப்பாங்க. எதுக்கு அழுவாங்கன்னு தெரிஞ்சாலாச்சும் அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எதனா பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தலாம். ஆனால் அதுவும் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி போயிருந்தோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கோலிக் பெயின்னால தான் அழுறாங்க அந்த டைமில் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு டாக்டர் சொன்னாங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சு. என்னோடய பாப்பா வந்துட்டு அழுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரூமில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.